friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, Reiki Master, Flower Therapist and Tarot Reader. No contact situationல இருக்கிறவங்களுக்கான prediction பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், 2க்கு வந்து ப்ளூ கலர். உங்களுக்கு எந்த பிரமிட் உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிரமிட் உங்களுக்கு மனதுக்கு படுதோ அந்த பிரமிட் சூஸ் பண்ணுங்கள். சரியா? இந்த பைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட ப்ரொடிக்ஷன் நான் எடுக்கிறேன். ஏன்னா இது லவ் ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுனால இது வந்து திருமணமானவங்க அண்ட் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, காதல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க, 2 பேருக்கும் சேர்த்து தான் பார்க்குறேன். சாமுவேல் ஏஞ்சல் நம்பர் வந்து 44455. இதெல்லாம் வந்து அவரோட நம்பர். ஓகேவா? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் கொடுக்குறேன் கைஸ். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்ல விரும்புகிறாரு, என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சனோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, இதை ரீயூனியன் பண்ணுவீங்களா, இந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? உங்களோட அந்த பார்ட்னர் வந்து உங்களை விட்டு விலகிட்டார், டோட்டலாக விலகியிருப்பார். ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டிவோர்ஸ் ஆனவங்க, ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆகி விலகியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மனதாரவே சரி ஓகே அந்த அளவுக்கு போகலனாலும் 2 பேருமே டிஸ்டன்ஸில் விலகிட்டீங்க. 2 பேருக்குமே வந்து எப்படின்னா அவருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ஃபைனான்ஸ் இம்பேலன்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப்லேயும் இம்பேலன்ஸ் 2 பேருக்கும் நடுவில். ஓகேவா? அந்த ஜர்க் இருந்ததுனால உங்களுக்கும் அவருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு வெல் செட்டில்டாக இருப்பீங்க. ஒரு சிலர் நல்ல ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நல்ல ஜாப், பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 40, 35, 40, ஒரு சிலர் அபவ் 45 அந்த மாதிரி கூட தெரியுது. ஒரு சிலர் வந்து டீனேஜில் இருப்பீங்க. ஏன்னா ஒரு 25 அப்படின்னாலே டீனேஜ் தான். ஏன்னா அவங்களே 2ஆம் கட்ட வயசில் தான் இருக்காங்க. ஏன்னா அது மெச்சூரிட்டியாக வர மாட்டேங்குது. அப்போ நம்ம வந்து அப்படி தான் கன்சிடர் பண்ணோம். பிலோ 25, 20ல் இருக்கிறீங்க ஒரு சில கைஸ். ஒரு சிலர் வந்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆசிலேஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் நான் சொன்ன இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஏஜ் குரூப், இந்த ராசி, லக்னம், இந்த சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிஞ்சிட்டீங்க, 2 பேருமே செப்ரேட் ஆகிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா நியூ ரிலேஷன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக கன்ஃபார்மாக அதுதான். ஓகேவா? இப்போ தான் வந்து கொஞ்ச நாளாக ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வந்திருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 1 இயராக கூட 1 or 2 இயர்ஸில் கொஞ்சம் உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இப்போ முழுவதுமாக உங்களை இதிலேருந்து நீங்கள் வெளில கொண்டு வந்துட்டீங்க. ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்படி தான் நான் இனிமேல் வாழ போகிறேன், எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. இனி என் லைஃப்பில் இந்த மாதிரியான எமோஷ்னல் இதுக்கெல்லாம் வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நபருக்கெல்லாம் இனி என் வாழ்க்கையில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்திருக்கீங்க. ஒரு சில இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, டீனேஜ், அந்த பிலோ 25, இவங்களுக்கு எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியல. இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஜர்க்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து எதுலேயுமே ஃபோக்கஸ், இப்போ வேணா உங்களோட ஜாப்லேயும் சரி உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயும் சரி ஒரு அன்பேலன்ஸில் இருக்குது. அதனால் இதை வச்சுக்கிறதா வேணாமா, இதை கட் பண்ணலாமா, இல்லைனா இதை கண்டினியூ பண்ணலாமா, எப்படி அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. இது அது மாதிரி ஒரு சிலர் தெரியுது. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சில பேருக்கு இந்த ஜர்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்ருக்கு.
விடுறதா வேணாமாங்கிற ஆஸ்லேஷன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பார்ட்னருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு 3ஆம் நபர் தலையீடு இருக்குது. அவங்க வந்து அந்த 3ஆம் நபர் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் கொடுக்குறாங்க. ரெண்டாவது உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நிறைய உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருப்பார். சரியா? இப்போ ஜர்க்கு ஆகிட்டுருக்கீங்க பார்த்தியா, எதுவும் முடிவு எடுக்க தெரியாமல். அவங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு சிலர் வந்து இந்த முடிவு எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா, வேணவே வேணாம். சில பேர் வந்து டிவோர்ஸ் ஆகிருப்பீங்க, சில பேர் வந்து மனதாரவே வந்து பிரிஞ்சுட்டு தனியாக இருப்பீங்க. ஸோ டிவோர்ஸ் வரைக்கும் போகாமல் அப்படியே செப்ரேட் ஆகிட்டுருப்பீங்க. உங்களுக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது. அவங்க வந்து இன்னும் அந்த தேர்ட் பார்ட்டியோட இதில் தான் வலையில் தான் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து எப்படின்னா உங்களுக்கு மறைமுகமாக நிறைய அவங்கக்கிட்ட ஒரு சீக்ரெட்லாம் இருக்கும். ஓகேவா? நிறைய ஃபெயிலியர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. உங்களோட எனர்ஜியை ரொம்ப ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. உங்களோட வேலையை அது பாதிச்சிருக்கும். உங்கள் வேலையில் தடுமாற்றத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க, இது வந்து ஃபேமிலியில் தானே நமக்கு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, நம்ம வந்து ஏன் நமக்கு ஜாப் எல்லாம் கூட தடங்கலாகிட்டுருக்கு, ஜாப்லேயும் நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறோம்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னேன் இல்லையா. மோஸ்ட் ஆஃப் இந்த நீங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, பேஷனேட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா. நீங்களும் கூட உங்களுக்கு ஏன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு இது இருக்குதுன்னா, உங்களோட எனர்ஜி வைஸ் நீங்கள் வந்து ரொம்ப ட்ரைன் ஆகிட்டீங்க. உங்கள் எனர்ஜி எல்லாம் அவங்க தேர்ட் பார்ட் அந்த பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க உங்களை அறியாமையே. மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து 75% ஃபீமேல் எனர்ஜி தான் காமிக்குது. உங்களோட மெயிலுக்காக நீங்கள் வந்து நிறைய வந்து ஸ்டெப் எடுத்து நிறைய ட்ரை பண்ணி நிறைய விஷயங்களில் வந்து லேக் ஆகிட்டீங்க. உங்களோட ஆம்பிஷன் லட்சியம்லாம் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து சினி ஃபீல்டு அந்த மாதிரி கூட இருப்பீங்க. கொஞ்சம் ரொம்ப மாடலிங் பண்ணுறது, சீரியல் ஆக்டர்ஸு அதே மாதிரி ஒரு என்டர்ப்ரெனராக இருக்கிறது, தனித்துவமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தலைமை பண்போடு இருக்கிறது, இது மாதிரி. அதே மாதிரி சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக வாழ்ந்து காமிக்கணும், பெரிய ஒரு லட்சியம்லாம் இருக்கும் உங்களுக்கு. எப்படி இருந்தேன்னா நான் இப்படி ஆகிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் நாளாக இருந்தீங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக லைனுக்கு வந்திருக்கீங்க. ஒரு முடிவு எடுத்தாச்சு பர்சனல் லைஃப்பில். இப்போ நியூ லைஃப்காக கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைய இருக்குது. ஓகேவா? அதுக்கு உங்களை வந்து நீங்கள் ஸ்டெபிளாக வச்சுக்கணும். கொஞ்சம் எமோஷ்னல் லாக் இருக்குது, ரெக்கார்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்ட் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. சிலருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கும், இல்லை திருமணம் கூட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு சிலருக்கு இப்போ கூட உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்கோம். சடனாக அவங்க வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து மேரேஜ் கொண்டு போகலாம். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. எஸ், நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைனில் ரொம்ப 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 கனெக்டிவாக இருப்பீங்க. ரொம்ப அன்பு, பாசம் எல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு நல்ல உங்களோட அந்த இதுக்கு கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவசரப்படாதீங்க. இமீடியட்டாக எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வந்து டிவைனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் சில பேர் ஹீலர்ஸ் அந்த மாதிரி, தெரப்பிஸ்ட் அந்த மாதிரி இருப்பீங்க, டாக்டர், நர்ஸ் அந்த மாதிரி செக்டாரில் ஒர்க் பண்ணலாம். என்ஜிஓ மாதிரி மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற செக்டார் இருப்பீங்க. உங்களை வந்து இதில் இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வர வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு மேரேஜ் இமீடியட்டாக நடக்கும், நீங்கள் அடுத்த லெவல் அது வந்து போவீங்க. ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் ஆகும். பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இன்னொரு நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சோல் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. நிறையா அந்த மெடிடேஷன் பண்ணுறது,
நிறைய பேர் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் இருப்பீங்க. சில பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் நடந்திருக்கும். ஆனாலும் எனர்ஜி எங்கே கொண்டு போய் ட்ரை பண்ணுறீங்க? ஏன்? இத்தனை ஞானம் இருக்குது, இத்தனை இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் வந்து எனர்ஜி ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேவா? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் என்ன ராசியில் இருப்பீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மேஷம், சிம்மம், தனுஷ். இந்த ராசியில் சில பேர் வந்து அபோவ் 40, 45, சில பேர் 35 அபோவ் இருப்பீங்க. இந்த ஏஜ் குரூப் இந்த ராசி லக்னத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சுச்சுவேஷன். ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய நபர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வெல் செட்டில்டு பர்சன், ஒரு அன்பு பாசம் நிறைஞ்சவங்க, ரொம்ப ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டரில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி இருக்கும் அவங்கக்கிட்ட. அனுசரணையாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து ஒரு அந்த கரெக்டான எமோஷ்னல் பேலன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. போங்க, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. பட் அந்த நபர் வாழ்க்கையிலும் அவருக்கு வந்து இன்னும் ஹீலிங் கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க கைஸ். உங்களோட பர்சன் வந்து உங்கள் பர்சன் வந்து இப்போ தான் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்லேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்குறாங்க. நிறைய அந்த வலி வேதனைகள் அந்த இதெல்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணணும் நம்ம அப்படி சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு 2 பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா விட்டு கொடுத்து நீங்கள் போவீங்க. கண்டிப்பாக 2 பேருமே வந்து நல்லா சில பேர் வந்து நல்லா வெல் செட்டில்டு. நீங்களும் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க. ஒரு சிலர் நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அண்ட் மாடல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து வெல்த்தி பர்சன். அதே மாதிரி நல்ல பண்புகளோடு இருப்பாங்க. மற்றவங்களோட காயம் வலிகள் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். அதனால் எப்படி உங்களை பேலன்சிங்காக வச்சுக்கணுமோ பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப கனிவான பர்சன், ரொம்ப பேஷனட்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃபு இல்லைனா ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அந்தஸ்தோடு இருக்க அந்த ஃபேமிலி இதிலேருந்து வருவாங்க. கண்டிப்பாக நியூ சேஞ்சஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா டிவைன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கான டிவைன் சோல் அவங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது செகண்ட் லைஃப்காக, அதில் ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த பர்சன் என்ன ராசி லக்னத்தில் இருப்பாங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க அவங்க மோஸ்ட் ஆஃப். ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்கு வரலாம். ஓகேவா? இந்த 6 ராசி சீக்கிரமே கம்யூனிகேஷன் இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு எப்படி சொல்லலான்னா ஒரு 1 or 2 month இல்லைனா 1 yearக்குள்ளே உங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு 1 monthக்குள்ளே கூட நடக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து 1 yearக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. கண்டிப்பாக 1 monthல உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இமீடியட்டாக அது தெரியும். ஜஸ்ட்டு அவங்க வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம், இல்லை ஒரு நண்பராக கூட உங்ககிட்ட ஜாயின் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. அது வந்து எப்படின்னா மீடியா இப்போது சோஷியல் மீடியாவில் பார்க்குறது அது மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வாட்ஸ்அப் காலில் வர்றது சம்திங் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் பார்க்குறதுல ஒரு சிலர் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் இதில் இருக்கிறீங்க, எமோஷ்னல் லாக்கில் இருக்கிறீங்க. உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. அது என்னென்னா நீங்கள் நிறையா அனுபவிச்சிட்டீங்க, நிறைய கஷ்டங்களை நிறைய விட்டு கொடுத்தீங்க. ஃபைனான்ஸ் உங்கள் நபர் வந்து அந்த பாஸ்ட் பர்சன் வந்து உங்களை அப்படியே ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி உறிஞ்சு உங்களோட
ஃபுல் எனர்ஜியும் ட்ரைன் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட பர்சனுக்கு இன்னும் உட்காந்து ட்ரைன் பண்ணாதீங்க, ஓகேவா, உங்கள் எனர்ஜியை. ஏன்னா நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு டிவைன் பவரில் இருக்கீங்க. உங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு போய் ஒரு நார்சிஸ்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்காதீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த விஷயம்லாம். நீங்கள் அவங்கள திட்டினா கூட, திட்டிக்கிட்டே கூட அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்கள் எனர்ஜி அங்கே போயிடும், தெரியுமா? அதுவும் வந்து இந்த மாதிரி டிவைன் இதில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரையாவது நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு அவங்களோட ஆராவோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அது யாரும் சொல்லி தர மாட்டாங்க உங்களுக்கு. ஒரு சிலர் வந்து நாங்கள் உட்காந்து வீட்லேயே நான் மெடிடேஷன் பண்ணுறேன், வீட்லேயே உட்காந்து ஆரா சக்கராவை நான் வந்து ஹீல் பண்ணுறேன், அந்த தப்பை பண்ணிவிட்டு யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து சில பேர் வந்து மாஸ்டர்ஷிப் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்களுக்கே அந்த மாதிரி தான் அடி வாங்குவாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்து அவங்க வேலையை கவனிக்காமல் வேறு எதையாவது தாட் ஓட்டினாங்கன்னா, அது நெகட்டிவ் தாட்டாக இருந்தால் அதோட இம்பேக்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது ஒரு நெகட்டிவ் மனிதரை பற்றி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அந்த கர்மாவில் அவங்க போய் மாட்டுவாங்க. அதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவங்கள எப்படி ஹீல் பண்ணிக்கணும், அந்த வித்தையெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரகசியத்தை வந்து ஒரு மாஸ்டர்ஸ் அந்த அளவுக்குலாம் வந்து இப்போ யாரும் அந்த அளவுக்கு சொல்லலை. நிறைய ஹீலர்ஸ் அடி வாங்குறாங்க. நிறைய இந்த ஆரா சக்கரா பவர் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராப்ளம் அது. அதனால் பி கேர்ஃபுல். அதனால் நார்மல் ஃப்ரீக்வன்சியில், லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பால் பாதிக்கப்படுறீங்க. ஃபர்தராக உங்களோட நியூ ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமையிற மாதிரி இறைவன் கொடுத்துட்ருக்குறாரு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரப்போகுது. அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும், புரியுதா? இந்த சோக கீதம் பாடிக்கிட்டு உக்காந்துருந்தீங்க, திரும்பவும் போய் பின்னாடி போகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் முன்னாடி ஃபார்வர்டாக போங்க, ஓகேவா? அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சிக்காக கூட இருப்பீங்க. கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு, நிறைய யோசனை, என்னடா நான் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே எனக்கு வரல. நிறைய பேர் வந்து சித்தர் வழிபாட்டெலாம் கூட பண்ணுவீங்க. அப்போ நான் வந்து எவ்வளோ அவங்களுக்காக நான் எவ்வளோ இறங்கி போனேன், விட்டு. ஏன்னா நீங்கள் அன்பான பர்சன். கடகராசியெல்லாம் நிறைய வருது, கடகம், விருச்சிகம், மீனம். இவங்கெல்லாம் வந்து இந்த ராசியில் லக்னத்தில் இருந்தீங்கன்னா கூட ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 9 ராசியில் முதன்மையான 3 ராசிகளை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 6 ராசிகள், சரியா? ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணும், டோன்ட் கோ பேக், ஓகே? உங்களுக்கு டிவைன் பவர் துணையாக இருக்குது, குருமார்களோட ஆசீர்வாதம் இருக்குது. இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது நல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தெரியுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட இனிஷியேஷன் வாங்குங்க, ஆரா சக்கராவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த பாஸ்ட்டு சைக்கிளில் நடந்த அந்த பாஸ்ட் ரெக்கார்டை கிளியர் பண்ணிக்கோங்க, ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணும்பொழுது ஃப்ளவர் தெரப்பி இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அது அபரிவிதமாக வேலை செய்யும். ரெண்டாவது, ஒரு குரு உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மந்திர தீட்சை கொடுக்குறாங்க அப்படின்னா அது கிளியர் ஆகும். இது வந்து டிவைன் பவர். இது சாதாரண நீங்கள் ஸ்கூலில் போய் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறேன், சோஷியல் படிக்கிறேன், மேக்ஸ் போட்டு பார்க்குறேன், அப்படி கிடையாது இது, ஓகேவா? அது வந்து ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி. இது வந்து வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடியது டிவைன் எனர்ஜி. உங்களையும் ஹீல் பண்ணும், உங்களோட கர்மாவையும் ஹீல் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மேஜிக்கை இந்த டிவைன் பவர் உங்களுக்கு கொடுக்குது. மாஸ்டர்ஸ் சொல்கிற அந்த வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணி முன்னுக்கு வாங்க. இப்போ சொல்லிகிட்ருக்க அந்த ரீடிங் டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. உங்கள் ஹெல்த்தை கவனிங்க. உங்களுக்கான அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் லைஃப்காக நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ப்ரே பண்ணிங்கல்ல, அதுக்கான ஒரு நல்ல விஷயத்த அவர் கொடுக்குறாரு. இது ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்களா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டாக அந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் கற்றுக்கின்னு நீங்களா ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ணல. இது வரைக்கும் ட்ரை பண்ணி என்ன பண்ணீங்க? ஒன்றும் நடக்கலை, ஃபெயிலியர் தான். இனி வந்து பாரத்தை அவர் கையில் வைங்க, டிவைன் கிட்ட, குரு கிட்ட கொடுங்க, குருவோட கையை பிடிங்க, அவங்களோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. அதை செஞ்சிங்கன்னா பாருங்கள், அடுத்த கார்டே நான் ஒன்று பின்னாடியே அடுத்த கார்டே உங்களுக்கு ப்ரப்போசல் வருது. யூ ஆர் அ மேஜிஷியன், ஓகேவா? அவ்வளோ பவர் உங்ககிட்ட. உங்களோட அந்த பவரை வந்து தேவையில்லாமல் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க செல்லங்களை. அடாடாடாடா, இந்த பைல் ஒன்றுக்கு எவ்வளோ பேர், எத்தனை பேர், எவ்வளோ அந்தந்த ஏஜ் குரூப், என்னென்ன சுச்சுவேஷன்,
எவ்வளோ அழகாக போட்டு உடைக்கிறாங்களாப்பா. ஸோ நைஸ், ஸோ நைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு நியூ லைஃப் இருக்குது. யூ ஆர் அ மேஜிஷியன். ஓகேவா? உங்களால் எதையும் உருவாக்க முடியும், படைக்க முடியும். அப்படி ஒரு திறமைசாலி நீங்கள். உங்கள் எனர்ஜியை கொண்டு போய் இந்த மாதிரி கொடுக்காதீங்க யாருக்கும். ஓகே, சரி. ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு டிவைன் பாத்தில் இருக்கும். உங்களுக்கு மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் பண்ணிக்கோங்க, அவங்கக்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் தெரியலன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து சர்வீஸ் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கர்மா கிளன்ஸ் ஆகும், உங்களோட ஆரா சக்கரா பவர் ஆகும், உங்கள் ஆழ்மன பதிவுகள் கிளியர் ஆகும். ஓகேவா? சரி, ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தட்டுற நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஓகே, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சாய்ராம். ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து பைல் 2 சூஸ் பண்ண மக்களே மோஸ்ட் ஆஃப் நிறையா மெயில் எனர்ஜி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பார்ட்னர் கூட கொஞ்ச நாளாக கிளாஷ் போயிட்டுருக்கு. இது கலெக்டிவ் ரீடிங். யார் யாருக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்திருக்கோ அப்போ அது உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அதில் என்ன கொடுக்குறாரோ கைடன்ஸ் அது உங்களுக்கானது. நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லைன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு பொருந்தலைன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான மெசேஜ் வருதா கொஞ்சம் பாருங்கள். கண்டிப்பாக நடுவில் வரும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொருந்தி வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வர மெசேஜில். இல்லைனா இது வேறு ஒருத்தருக்கு வந்த மெசேஜ்னு ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 2 தரப்பு மக்களும் பார்க்குறீங்க. 50-50 பார்க்குறீங்க. ஃபீமேலும் பார்க்குறீங்க, மெயிலும் பார்க்குறீங்க. சில பேர் வந்து உங்களோட கணவன் மனைவி இல்லைனா லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் கணவன் மனைவியாக தெரியுது. இந்த வாய்க்கா வரப்பு தகராறுக்கு ஒரு பெண் காரணம். நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி உள்ளே வந்திருக்குறாங்க. அவங்க நிமித்தமாக தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வந்துட்டுருக்குது. அதே மாதிரி சில ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க. நீங்கள் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நடுவில் நீங்கள் இப்போது ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு ஃபீமேல் எனர்ஜி. அவங்க உங்களோட கொஞ்சம் யங்காக இருக்கலாம். ஓகேவா? அந்த பர்சனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம், அது ரொம்ப அதை பற்றி நினச்சி அதனால தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை வாய்க்கா வரப்பு தகராறுலாம் வரதுக்கு காரணம். மோஸ்ட் ஆஃப் இதை வந்து பிரிஞ்ச மாதிரி தெரியல, ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. 2 பேரும் அப்பப்போ கிளாஷ் பண்ணிக்கிறது. ஓகேவா? அந்த ஒரு சிலருக்கு வந்து அடிதடி கூட நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு மௌனமாகவே அதை பனிப்போர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மனசுக்குள்ளேயே நீ வந்து என்னை எனக்காக நீ பேசலை, என்னை வந்து நீ வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து விட்டு கொடுத்துட்ட. அப்படி ஒரு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த ஈகோ மாதிரி போயிட்டுருக்குது. ஆக்சுவலி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு விதமாக முடிவு எடுக்கிறீங்க. சில மெயில் எனர்ஜி என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளாஷ்லேருந்து நான் வெளில வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுத்து எனக்குன்னு ஒரு லைஃப் நான் வந்து பார்க்கணும், எனக்கு அந்த ரீயூனியன் இல்லை நியூ லைஃப் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் உங்களோட இன்டென்ஷன். சில பேருக்கு சில ப்ரப்போசல் கூட வந்திருக்கலாம். சில ஃபீமேல் எனர்ஜிக்கு நான் சொன்ன அந்த ராசி சொன்னேன் இல்லையா, 6 ராசி அல்லது லக்னம் சொன்னல உங்களுக்கு. ஓகேவா? ஆனால் குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து
கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். அந்த நபர் வந்து உங்களை விட எப்படி இருந்தாலும் ப்ரப்போஸ் பண்ணக்கூடியவங்க வந்து உங்களோட கொஞ்சம் யங் ஏஜில் இருப்பாங்க. கொஞ்சம் இதுதான் உங்களுக்கு யோசனையாக இருந்துகிட்ருக்கு. சில ஃபீமேல் எனர்ஜி மெயில் எனர்ஜி என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியில் நல்ல ஒரு வேலையில் ஜாபில் இருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் செக்டரில் கூட ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து டிவைன் கிட்ட ரொம்ப நாளாக ப்ரே பண்ணி இந்த விஷயத்தில் தான் நான் வெளில வரணும், எனக்குன்னு ஒரு லைஃப்பை நான் செட்டில் பண்ணிக்கணும். இது சில மெயில் எனர்ஜி. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஓகேவா. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணிவிட்டு அந்த அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வரணும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்க. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்களாங்கிறது உங்களோட இது. ஓகேவா. கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுதான் ரொம்ப யோசனையாக இருக்குது உங்களுக்கும். சீக்கிரமே கம்யூனிகேஷன் இருக்குது கைஸ். ஆனால் ரொம்ப யோசித்து மண்டை குழம்பிடாதீங்க. எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. அது உங்கள் ஹெல்த்தை பாதிக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக அந்த மெயில் எனர்ஜிக்கு உங்களுக்கு சீக்கிரம் கம்யூனிகேஷன் இருக்குது. ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த பாஸ்ட் பர்சன் கொடுத்த வலி வேதனையை மறக்க முடியல. அதாவது சரியான தூக்கம், சாப்பாடு அல்ல நான் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். எல்லாத்தையும் குவிட் பண்ணுவீங்க, ஏதோ கடமைக்காக வாழ்வீங்க, கடமைக்காக செய்வீங்க. ஓகேவா. இப்போது இந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும் கேட்குற அந்த மெயில் எனர்ஜி, அந்த 6 ராசி சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து கன்னி, மகரம், ரிஷபம், மிதுனம், மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துலேயே வந்து ஒரு நல்ல ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு வேலையில் இருப்பாங்க, வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அன்பான பர்சனாகவும் இருப்பாங்க, பேஷனட்டாக இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி சொன்னோம் இல்லையா, உங்களோட அந்த நபர்னால், உங்களோட பர்சன்னால் ரொம்ப நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ட்டு, உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து ரீயூனியன் ஆகலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது பேசி ஏதாவது இது பண்ணி வைக்கலாம். ஓகேவா. உங்களை வந்து சேர்த்து வைக்கலாம். ஒரு சிலர் லவ்வராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தில் அது முடியலாம். சில பேருக்கு லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஓகேவா, திருமணம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் இருக்கீங்கல்ல, சிங்கிளாக இருக்கீங்க, இப்போது வந்து கணவரோடு இருக்க மாட்டீங்க. உங்கள் கணவருக்கும் அவர் வேலை பார்க்குற இடத்துலையும் சில ஃபீமேல் எனர்ஜியோடு அவருக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது, இந்த தேர்ட் பார்ட்டினால் நீங்கள் போட்ட எஃபெக்ட் எதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக, ஏன்னா நீங்கள் அவருக்காக எல்லாம் செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட எடுத்திருப்பார், உங்ககிட்டேருந்து மணி அண்ட் எமோஷ்னல் லாக் எல்லாமே வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார். மணியும் அவருக்காக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, அவருக்காக ரொம்ப விழுந்து விழுந்து பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு அவர் கொடுக்கலை. ஸோ இதிலேருந்து வெளில வரணும்னு தான் உங்களோட இன்டென்ஷன் இருக்குது. இது ஒரு சிலர் மக்களுக்கு. நீங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க் பண்ணுவீங்க, ரொம்ப ஒரு எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, கண்டிப்பாக ஜாப் பண்ணுவீங்க.
ஒரு என்டர்ப்ரெனராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக ப்ரப்போசல் இருக்குது கைஸ் உங்களுக்கு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மீடியாவில் இருப்பீங்க, மாடலிங்லாம் பண்ணுவீங்க, இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, பேஷனேட்டாக என்டர்ப்ரெனராக இருப்பீங்கன்னு. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனால் விலகி வந்து ஒன்றே டிவோர்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லைனா ஒரு சிலர் விடோவாக கூட இருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹை பொட்டென்ஷியல் பர்சன் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல ப்ரப்போசல் வரப்போகுது. அடிக்கடி நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பரு, ஃபெதர் இதெல்லாம் பார்ப்பீங்க. ஒயிட் ஃபெதர் அதிகமாக பார்ப்பீங்க, புறா பார்ப்பீங்க, ஒயிட் புறா பார்ப்பீங்க. ஓகேவா? இது மாதிரிலாம் சில சைன் உங்களுக்கு தெரியுதுன்னா ஏஞ்சல் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாரு. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் உங்களுக்கு வரன் அமையும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சாதிப்பீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக தான் இருக்கீங்க, விடோவாக இருப்பீங்க, இல்லைனா டிவோர்ஸ் ஆகிருப்போம். ஓகேவா? இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா இதெல்லாம் வந்து எப்போ எனக்கு கிளியர் ஆகும், என் லைஃப் எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்ததுன்னா இந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். ஓகே? ஒரு சிலர் நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, கொஞ்சம் மன வருத்தம் உங்கள் நபரோட இருந்ததுனாலும் சரியாகும். ஓகே? சில பேர் குழந்தைகளோடு இருப்பீங்க, கணவரோடும் சரி குழந்தைகளோடும் கொஞ்சம் இணக்கம் இல்லாமல் இருந்ததுனாலும் எல்லாம் சரியாகும். ஒரு 1 இயரில் நம்ம ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும். உங்களை நல்லா வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட எனர்ஜியை தான் நீங்கள் ரொம்ப ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுறீங்க. உங்கள் எனர்ஜியை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் யாருக்கோ கொடுத்துட்ருக்கீங்க. அது உங்களை அறியாமே பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பாருங்கள். சரியா? யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது உங்களுக்கு நியர்பை தெரியும்னா போய் உங்களோட இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன்ப்பா அதுக்கான வழியை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது தெரியல அப்படின்னா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு. ஓகே? பைல் 1லேயே நான் வந்து அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டேன். நம்மக்கிட்ட வந்து என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களோட விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க. நம்மளோட இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.